பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 11.97 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் விவசாயிகள் விவசாயம் மேற்கொண்டுள்ளனர். இவர்களுக்கான பிரீமிய தொகையில் மத்திய அரசு ரூபாய் 884 கோடி செலுத்தியுள்ளது. உத்தரவாதத்துடன் கூடிய பயிர் காப்பீட்டை வழங்கி வேளாண் உற்பத்திக்கு ஆதரவு அளிப்பதை நோக்கமாக கொண்டு கடந்த 2016ஆம் ஆண்டு கரீப் பருவத்தின் போது பிரதமர் பசல் பீமா யோஜனா என்கின்ற பயிர் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. எதிர்பாராத நிகழ்வுகளால் ஏற்படும் பயிர் இழப்பு, சேதம் ஆகியவற்றால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு நிதி ஆதரவு வழங்கும் வகையில் நீடித்த வேளாண் துறை உற்பத்தியை ஊக்குவிப்பதே பிரதமரின் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். விவசாயிகள் நவீனமான புதுமையான வேளாண் முறைகளை பின்பற்றுமாறு ஊக்குவிக்கப்படுகின்றனர். குறுகிய கால பருவ வேளாண் நடைமுறை கடன்கள், குறிப்பிட்ட பயிர்களுக்கான கிசான் கடன் அட்டைகள் மூலம் கடன் பெற்றுள்ள விவசாயிகள் உட்பட அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். பாசன வசதி இல்லாத பயிர்களுக்கு மத்திய அரசு மானியம் 30% இருக்கும். பாசன வசதி உள்ள பகுதிகளில் பயிரிடப்படும் பயிர்களுக்கு இது 25% வழங்கப்படும். வேளாண் பயிர்க்கடன்கள் வாங்கியுள்ள விவசாயிகள் அதே வங்கியிலேயே காப்பீடு எடுத்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் 11.97 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் பயிரிடப்பட்டுள்ள வேளாண் பயிர்கள் பிரதமர் பசல் பீமா யோஜனாவின் கீழ் இதுவரை ரூபாய் 7705.17 கோடிக்கு காப்பீடு செய்யப்பட்டுள்ளன. செலுத்தப்பட்ட மொத்த பிரீமியம் ரூபாய் 2605 கோடியாகும். இதில் மத்திய அரசு ரூபாய் 874 கோடி வழங்கியுள்ளது. தமிழக அரசு ரூபாய் 1601 கோடியும், விவசாயிகள் ரூபாய் 119.27 கோடியும் செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் வரும் ரபி பருவத்திற்கு பிரீமியத்தை செலுத்துமாறு விவசாயிகளை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வேர்க்கடலைக்கு ஏக்கருக்கு ரூபாய் 409.50 வீதம் பிரீமியம் செலுத்துவதற்கு கடைசி நாள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1 ஆகும். தரிசு நில நெல் கொண்டைக்கடலை பயிருக்கு ஏக்கருக்கு ரூபாய் 192 பிரீமியத்தை பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னதாக செலுத்த வேண்டும். நெல்லுக்கு ஏக்கருக்கு 511.5 வீதம் பிரீமியம் செலுத்த கடைசி நாள் பிப்ரவரி 22 ஆகும். அதேபோல் மக்காச்சோளம், பருப்பு வகைகள், எள், கரும்பு, வாழை, வெங்காயம், மரவள்ளிக்கிழங்கு போன்றவற்றுக்கும் உரிய பிரீமியம் செலுத்தி திட்டத்தில் இணையுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மத்திய அரசின் இத்தகைய பல்வேறு முன்முயற்சிகள் மூலம் 2022ஆம் ஆண்டிற்குள் விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக்க இது முக்கிய ஆதரவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது.